அமைதி காண முடியாமல் அணையாத நெருப்பில் மூழ்வான். அப்ப இன்னைக்கு அவரு நெருப்பு கம்புறாரு. தியானம் சரியா இந்த முறை இல்லாமையாது, அணுகிற முறை தெரியாது. அணுகிற முறை ஒன்று இருக்கு. இப்ப அந்த முறையத்தை நான் அன்றைக்கு விளங்கப்படுத்தினேன். நீங்க இப்ப அந்த முறையை டக்குன்னு எடுத்த எடுப்புலயே அணுக மாட்டீங்க. ஆனா அப்படி அணுகிற நிலைக்கு உங்களோட பக்குவம் வரணும். அந்த பக்குவத்தை கொண்டாடுறதுக்கு அறிவு என்ன செய்யணும்டா, அது அந்த தெளிவடையணும். சொல்ல வச்சு இப்படித்தான் உங்களோட அறிவு தெளிவடையணும். அந்த தெளிவடைகிறது தான் உணர்த்தி தாரேன்னு சொல்லுவேன். என்ன உங்களோட நிலையிலிருந்து என்னால உணர இயல, நீங்க உணரணும். அப்ப நீங்க உணரணும் எப்படிங்கிறத நான் உணர்த்தி தாரத்தை நீங்க சரியான புரிதல்ல எடுக்கிறது தான் அந்த அணுகிற முறை. அதை ஒஸ்தாதை நமக்கு உணர்த்தி தந்திருக்க, தந்தத்தால நாம உணர்ந்துகிட்டு போறோம், உணர்ந்துகிட்டு இருக்கோம். அதுல அன்றைக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒண்ணு உங்களுக்கு தந்தேன். நான் திரும்ப கேட்பேன்னு சொன்னேன். சரியா? உறவாட்டம்ங்கிற என்னன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்ப இப்ப விஷயத்துக்கு வாங்க, அந்த விஷயத்துக்குள்ளேயே போவோம். உணர்வேண்டா என்ன? யார் எனக்கு விளங்கப்படி தர போறீங்க? நான் அன்றைக்கு அதை பல தடவை தெளிவா திரும்ப 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 விளங்கப்படுத்தினேன். அது எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தக்குள்ளேயும் உங்களோட புரிதலுக்கு அது சரியா வராது, புரிய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியாம இல்லை, என்னடா டக்குண்டு அப்படி புரிதலுக்கு எடுக்கிற கஸ்டமர் அவ்வளவு குயிக்கா மறந்து போகும். உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாய் கட்டி தீனிடு திக்கிர் ஞாபகம்ங்கிற தீனிடு. இப்ப அந்த நுட்பங்கள் எல்லாம் உணரப்படாததுலதான் அந்த அதிகமானவங்க வராம இருக்காங்க. இப்ப அதிகமானவங்க இத பிடிச்சு கேளாம இருக்கிற காரணம், இந்த இருப்பு நிலை அமையாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த நுட்பங்கள் உணரப்படாம இருக்கிறதால. உணர்ற நிலைக்கு அவரோட அறிவு வராது. வருமெண்டா எல்லாரும் பிடிச்சிடுவா. இவ்வளவு அந்த கஷ்டம் இருக்காது. இவ்வளவு நபிமார், இவ்வளவு வேதம் எல்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. வார காரணம் அறிவு அதை பிடிக்குது இல்லை, பிடிக்க மாட்டேன், அது டக்குன்னு மறந்து போயிடுது. அப்படி இப்ப உன்னை உனக்கு உணர்த்த அளவி செல்லுங்க அளவி. அப்ப நான நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது தான் அது கனமும் மறவாத உறுதியா வரணும். அது வரைக்கும் திக்கு செய்யணும். விஷயத்துக்கு வந்துட்டீங்க. நானு நினைவுபடுத்தி கொண்டு இருப்பதுதான் நானு உணர்றேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது. சரியா? விளங்கிட்ட? இப்ப நான் என்று உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இப்ப இந்த நான் என்று இருக்கிறத நீங்க என்ன எடுக்கணும்? நிச்சயமாக நான் தான். நான்ங்கிற உணர்வை வேதம் என்ன என்று சொல்லுது? அல்லாஹ் என்று சொல்லுது. அந்த நான்ங்கிற ஏகத்துக்கு தானே அல்லாஹ் என்று சொல்லி இடுகுறி பேர் வச்சிருக்கு. உள்ளது நானும் ஏகமடா. அப்ப இந்த நான நீங்க நினைவுபடுத்துற, அதை நான் பல வாறு சொன்னேன். ஞாபகப்படுத்துற, கவனிக்கிற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பீங்களே. இந்த அளவில் நினைவுபடுத்துறதை வச்சு விளங்கப்படுத்தினேன். அப்ப ஞாபகப்படுத்துறேன் இருக்கலாம். நினைவுபடுத்துற, ஞாபகப்படுத்துற, கவனிக்கிறேங்கிறதும் ஞாபகப்படுத்துறதா. இப்ப உள்நோக்க நீங்க பாக்குறீங்கிறதும் நான ஞாபகப்படுத்துறீங்க, நிலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப இப்ப இன்னைக்கு இந்த நான நினைவுபடுத்துறது, இந்த ஞாபகப்படுத்துறத என்னன்னு சொல்ற, நாம என்னன்னு சொல்ற, உணர்ந்து கொண்டு இருக்கிற நிலை என்றால் தஞ்சல்ற. இப்ப நான உணர்ந்து கொண்டிருங்க என்ற என்ன அர்த்தம்? வேற, ஞாபகம் வேறையா? மறக்காம இருக்கிறது, மறக்காம ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதும் உணர்ந்துகிட்டு இருக்கிறதும் ஒரே விஷயம்தான். இப்ப இனிப்பு என்கிற ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? அந்த அனுபவத்தை சரியா இனிப்பண்டு செல்லக்குள்ள உணர்ந்து சொல்றீங்களா, ஞாபகப்படுத்தி சொல்றீங்களா? எப்படி ஞாபகப்படுத்தி சொல்லலையா? ஞாபகத்துல இருக்கே, அது உணர்ந்தது. அப்ப ஞாபகத்தில இருக்கிறத நீங்க நினைக்கிறதா உணர்றேன்னு அர்த்தம்.
அப்ப இப்ப நானுங்கிறது ஞாபகப்படுத்திட்டு இருந்தா ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? அதுதான் உணர்வேண்ட அர்த்தம். அதை ஞாபகப்படுத்துறதுதான் உணர்ந்துட்டு இருக்கோம்ங்கிற அர்த்தம். இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாண்டா, இன்னைக்கு என்ன செய்யக்கூடாண்டா, நான உணர்ந்துகிட்டு இருக்கிறதால இந்த நான் ஏக வியாபகமா இருக்கிற ஞாபகம் எனக்கு கொண்டு வரும் என்று கற்பனை பண்ணக்கூடாது. இப்ப நான் ஏகம் என்று சொல்லி ஞாபகப்படுத்தக்குள்ள ஏகத்தோட சம்பந்தப்படுத்தி ஞாபகப்படுத்துறோமா, ஏகம் வரும் என்று நினைச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்துறோமா? அப்படி சம்பந்தப்படுத்துறவங்க இதை ஆழ்ந்த உறக்க நிலையை சம்பந்தப்படுத்துறோமா இல்லையா? ஏகம் என்று அதை நம்ம தொடர்பு படுத்துறோம் நானோட. அப்ப நானோட தொடர்பு படுத்தின உடனே தொடர்பு படுத்தின ஆழ்ந்த உறக்க நிலையும் இந்த நான்ங்கிறதும் வேறு வேறுண்டா இருக்குமா? இன்னைக்கு ஏகமண்டி இருக்கும். அப்ப ஏகமண்டி இருக்கிறத ஞாபகப்படுத்துறது, நான் என்று ஞாபகப்படுத்துறது, நாம உணர்ந்துகிட்டு இருக்கமென்று அர்த்தம். அந்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் என்ன, நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு விளங்குறேன்டா, நான் இப்ப சொல்றது சரியா புரிப்படுறேன்டா, சரியா விளங்கிக் கொள்றேன்டா. இந்த அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்களுக்கு புரிபடாது. என்ன நபிலான வணக்கத்தை கொண்டு இடைவிடாது ஞாபகப்படுத்தும். நீங்க இடை விட்டு விட்டு ஞாபகப்படுத்தினா என்ன செய்யாது? அந்த நான் தன்னை உணர்ந்து கொள்ற அந்த நிலைய உவந்து கொள்றேன் என்று சொல்ற அது வெளிப்படாது. உவந்து கொள்றேன் என்று சொல்றது அதான். அப்ப ஒரு ஆழ்ந்த ஒரு இடத்துக்கு நாம போக வேண்டி இருக்கு. சிந்தனையில ஒரு சிதறிய சிந்தனையோட பிடிக்கல இருப்பு நிலை. மர நிலை பெற்றுட்டா, ஒரு நிலை பெற்ற நிலை ஒன்று வந்துடும். வந்துட்டா மர சிதறாத உங்களோட சிந்தனை. நீங்க நினைச்சாலும் சிதறாது. மர சும்மா இயல்பாவே இருக்கலாம். அந்த கட் அவுண்டுடும். உங்களோட புலன்கள் எல்லாம் ஒரு நிலைப்பற்றும். இப்ப அந்த புலன்கள் எல்லாம் ஒரு நிலைப்பட்ட நிலையும் இருக்கும். அந்த புலன்கள் எல்லாம் தனிய தனிய வேலை செய்யற நிலையும் இருக்கும். ஒன்றை ஒன்று தடைப்படுத்தாங்க. இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையிலிருந்து ஒழும்பி வந்து நடமாடி இருப்பீங்களா, அதே நிலையில இருந்து நடமாடிட்டு இருப்பீங்களா? அப்படின்னா எந்த நிலையில உங்களோட நடமாற்றம், உங்களோட எல்லாம், உங்களோட செயற்பாடு எல்லாம் எதோட சம்பந்தப்பட்டிருக்கும்? நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஏக வியாபகமா இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலையோட தொடர்பு இல்லாத எந்த செயற்பாடும் இருக்க. இப்ப ஏகத்துல அமைஞ்சிருவீங்க. இப்ப நீங்க இந்தியா இருந்து இலங்கைக்கு வாரீங்க, என்னத்துல வந்திருப்பீங்க? பயணம் பிளைட்ல வந்திருப்பீங்களா, ஏகத்துல வந்திருப்பீங்களா? பிளைட்ல வரலாமா? பிளைட் உங்களை கொண்டு வந்து சேர்க்குமா? இங்க அப்ப நீங்க ஏகத்தை மறந்து பிளைட்ல இருக்கிறீங்க. அப்ப உங்களோட நினைவுல இப்ப பிளைட் ஞாபகம் இருக்கு, ஏகம் மறந்துட்டு. இப்ப நீங்க யாருண்டா ஆழ்ந்த உறக்க நிலைய மறந்து போய், சரியா, அந்த ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற உங்களோட சொந்த இருப்பு நிலைய மறந்து உடலை நான் எடுத்து அந்த உடலை கொண்டு அந்த பிளைட்ல ஏற்றி இந்த ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீங்க. நீங்க யாருண்டா உண்மையை உணராத உளுத்தர். சரியா? இப்ப ஏனண்டா ஏகத்தில இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா இடையில பாரிய கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நினைவு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த ஏகம் என்று சொல்ற ஆழ்ந்த உறக்க நிலையில தரிப்பட வேண்டியிருக்கு, தரிப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த தரிப்படுத்துற நிலை மறையாம அறிவுக்கு தெளிவாக இருக்கிறேன்டா நான் சென்ன இந்த கருப்புடிபடும். இந்த நான்ங்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இந்த நான் ஏகம்ங்கிறத நீங்க இந்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலை.
உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமா தந்ததுதான் சைத்தான். நீங்க ஊடகமாக மாறிடக்கூடாது. நான் ஊடகம் தான் என்று மாறாம அந்த ஊடகத்தில் இருந்துகிட்டு என் நிலைய என்ன அறியறதுக்கு நாம் முற்பட்டிருந்தேன்டா. நான் ஊடகம் என்றெடுப்பனா, நான் ஏகம் என்றெடுப்பனா? நான் ஏகம் என்று. அப்ப நீங்க இப்ப நான் ஏகம் என்று எடுக்கிற அந்த நானே ஞாபகப்படுத்தினாத்தான் யாரென்று உன்னை காட்டும், ஹக்கென்று நினைவூட்டும். அர்ஷென்ற ஆசனத்தில் பரலோகம் என்றால் பரலோகம் சேர்த்து வைக்கும். என்னத்தை சொல்றேன்? அப்ப தியானம் செய்யறவங்களுக்கு, தியானத்தில இருக்கிறவங்களுக்கு, தியான பயிற்சிய ஒரு கொஞ்ச நேரமாவது சரியா எடுக்கிறவங்களுக்கு இந்த கேட்ட உடனே பதில் வரும். வரலேன்னு அர்த்தம்? தியானம் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை. தியானம் பண்றாங்க அத முறைய எப்படி அந்த முறைய அந்த தியானம் செய்கிற முறைய அணுகிற முறைய என்ன செய்யறாங்க? தியானம் பண்றாங்க, திக்ர் செய்யறாங்க, அணுகிற முறைய அந்த டியூன் பண்ணி எடுக்கல. தியான நிலை சரியானால் ரெண்டா என்ன அர்த்தம்? இன்னைக்கு தியான நிலை சரியா வரணுமா? இப்ப தியான நிலை சரியா வாரேன்டா என்ன செய்யணும்? நான் தியானத்தில இருக்கக்குள்ள திக்ர் செய்யக்குள்ள எப்படி செய்யணும் என்று அறிஞ்சி அணுகணும். சரியான முறைக்கு அணுக வேண்டியிருக்கு. அந்த அணுகிற முறை என்கிறது பிடிபடுறதுக்கு தான் காலம் எடுக்கு. அந்த காலம் வீணா போகுதுன்னா நாம அந்த கடமைக்கு செய்யறதால அந்த போயிருந்து திக்ர் செய்யறது, தியானம் செய்யற நோக்கம் என்னங்கிறத மறந்து செய்யறதால அதை மறந்து நாம அதை போய் கடமைக்கு அந்த பள்ளிக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு கடமை மாதிரி செஞ்சு போட்டு நம்மளோட வளமையான வேலையை பார்க்கறதால நாம அது அந்த செயலுக்குரிய நோக்கத்தை செய்யறோம் இல்லை, சிந்தனைக்கு எடுக்கம் இல்லை. நாம போயிருந்து இப்ப என்ன செய்ய போறோம், என்னத்துக்காக செய்யறோம், அதை எப்படி செய்யற, ஏன் செய்யற, எதற்காக செய்யணும் என்று சொல்லி எல்லாம் நமக்கிட்ட நாம கேள்வி ஒன்று ஒடுப்புறோம் இல்லை, கேள்வியை கேட்கம் இல்லை. இப்ப எல்லாத்தையும் விளக்கி காட்டிக்கிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியம் அவர் எல்லாத்தையும் இயல்பா விளங்கி கொள்ற வழியை காட்டி கொடுக்கிறது. அவருக்கு அவர் இயல்பா விளங்கி கொள்ற வழிய அந்த வழிக்கு வந்து அவர் கண்டுட்டாருண்டா அவர் தான் உறுதிப்பட்டவர், சருக மாட்டார். நாம விளக்கி கொடுக்குற எல்லாத்தையும் விளங்கி 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 அவருக்கு எடுத்து இன்னும் குமிச்சிட்டு போறாங்க. கடைசை பார்த்தா என்னண்டா ஒன்று செல்லுவாரு, அனசாபிஸ் அந்த மாதிரி விளக்குறாரு ரெண்டு மட்டுங்கிற பேர். அவருக்கு என்ன விளங்கினேன்னா ஒண்ணு விளங்க. இன்னும் அப்படி மடத்தனமான பக்தியில போகக்கூடாது. நாம அதை சொல்ற மூடனின் பக்தி புத்தியை மீறுதடா. புத்தியை பயன்படுத்துறல்ல, மடையன் மாதிரி பக்தி எடுத்துக்கிட்டு போற. அப்படி ஒஸ்தாதுக்கிட்டே நியாயமான ஆட்கள் இருந்தா இப்பயும் அந்த பக்தியில ஊர்னவங்க இந்த உண்மையை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் பக்தி. முக்தியை அறியாத மூடனின் பக்தி புத்தியை மீறுதடா. சொந்த புத்தி வேலை செய்வதில்லை. சொந்த புத்தி வேலை செய்கிறவர் என்ன செய்வாரு? இந்த உதாரணத்துக்கு வைங்களேன், காலையில 9 மணிக்கு கடை துறக்காரு. என்ன நோக்கத்துல துறக்காரு? வியாபாரம் பண்ணணும், 4 பணம் லாபம் கிடைக்கும். என்ன அதே மாதிரி போய் நல்லா போய் திக்ர் செய்யணும்னு உட்கார்றாரு. என்ன நோக்கத்துல போய் உட்கார்றாரு? திக்ர் செய்ய தன்னை அறியணும். அப்ப தன்னை அறிகிறேன் என்ன செய்யணும்? நான் யார் என்று ஞாபகப்படுத்தணும் இல்லையா? கடை துறக்கிறவரு அன்றைக்கு லாபம் கண்டியா நஷ்டம் அடைஞ்சியான்றதை தெளிவா விளங்கிக்கிறாரு. போய் திக்ர் செய்ய உட்கார்ந்தவர் அப்படி செஞ்சு போட்டு வந்து நமக்கு லாபம் கிடைச்சா நஷ்டம் கிடைச்சான்னு தெரியா. அடுத்த திரும்ப போய் செய்யறாரு. இப்ப ஒரு 10 வருஷம் செஞ்சுட்டு திரும்பி பார்த்த உடனே
ஒன்றும் நடக்கல இன்னும். இவரை சொல்ற யாருண்டா முக்தியை அறியாத மூடனின் பக்தி என்ற புத்திய மீறுது. அப்ப இன்னைக்கு தியானம் செய்கிறது என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம், என்ன நோக்கத்துக்காக செய்யணும்ங்கிற நோக்கம் தியானம் செய்கிற நேரத்திலேயே அவரை கல்வி உணரணும். அதை கல்வி விளங்குற இடத்துக்கு வரணும். அப்படி விளங்குற இடத்துக்கு வந்தா இப்ப நான் என்று சொல்லி அண்ணா இருக்கிற அந்த உணர்வை அல்லாஹ் என்று சொல்லி ஞாபகப்படுத்துறது அந்த நான உணர்ந்து கொள்ற நிலைமை என்று சொன்னா அது பிடிபடுமா இல்லையா? புடி பட்டிருக்குமா இல்லையா? அப்ப கேட்ட உடனேயே நொத்தரின் செல்லு அதைத்தானே சொல்ற மறதி என்று. அந்த டக்கண்டு வந்ததுதான் மறதி. அது இப்ப 24 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலம் அப்படி மறதியில நாம இருந்தோம்டா அந்த நிலையா இருக்கிற பொருளை நமக்கு உணர்த்தி தராது, உணர வைக்காது. ஆனா அப்படி உணர்றதால, அப்படி உணர்ற நிலைக்கு வாரத்தால நாம எதையும் இழக்க மாட்டோம். நமக்கு ஒரு பயம், இப்படி இருந்துட்டோம்டா காசி பணம் போயிடுமே, தொழில் போயிடுமே, குடும்பம் போயிடுமே. ஆனா அப்படி உணர்ந்து இருந்த யாரும் அப்படி எதையுமே இழக்கலையே. குடும்பத்தோட இருந்திருக்காக, நல்லா வாழ்ந்திருக்காக. அப்ப அவகிட வாழ்க்கைய பார்க்கக்குள்ள நமக்கு நம்பிக்கை வரணுமா இல்லையா? அப்ப உத்தமர் முகம்மதை பின்பற்றி நான் வாழ நீ ஏதும் பார்த்தது இல்லையானோ அது எழுதியிருக்கா ஒரு பாடல். உத்தமர் முகம்மதை பின்பற்றி நான் வாழ நீ ஏதும் பார்த்தது இல்லையா? அப்ப அப்படி பின்பற்றி வாழ்ந்திருக்காரு. குடும்பத்தோட இருந்து, வீடோட இருந்து, எல்லா வசதியோடையும் இருந்து, ஒரு குறையும் இல்லாம. நமக்கு மனப்பயம் வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு பாட்டுல சொல்லுது, இன்மை மறுமையை சீர்படுத்தும். ஈமானுக்கென்று சக்தி உண்டு, அது இன்மை மறுமையை சீர்படுத்தும். இப்ப நீங்க ஈமான் என்றா என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு பாட்டுல ஒஸ்தாது சொல்றாங்க, உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தானடா ஈமான். அப்ப உயிர் என்று சொல்றாங்க அந்த ஈமான நம்பிக்கையை. அங்க ஐநைக்கு உயிரை வேற நம்பிக்கை வேற என்று விளங்கப்படுத்தல. உயிரண்டா என்ன? நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை என்ன? நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலை, அது உயிர். அது அந்த உயிரை விடுத்து உடலை சுமந்த பேயனா ஆயிடாத, பெரியவனிடத்திலும் பித்தனா ஆயிடாத என்று சொல்றாங்க. அப்ப இப்ப அந்த உயிரை இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? உயிராக இருக்க வேண்டியிருக்கு. உயிரா நினைக்காம அது ஒரு நிலைப்படாது, ஒரு நிலைப்படுற நிலை ஒன்று வராது. அது சாத்தியம் இல்லை, நம்மளால சாத்தியப்படுத்தலாண்டு. இப்ப ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சென்னா உனக்கு கொஞ்சம் வெளியே வீசுங்க, அவன் அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் தான் இப்ப வந்து செல்லுவான். இப்படி செல்றதால இதங்க நமக்கு சாத்தியப்படுமா? இப்ப அவன் கொஞ்சம் ஒரு தட்டு வேணும் தட்டிடுவான். அவன் கடுங்கால், அவன் தட்டுவான். இப்ப நான் உங்களை நானுங்கிறத உங்களோட ஞாபகத்துல நீங்க சரிப்படுத்தினா இந்த ஞாபகத்துல நான் வேற ஞாபகம் வேறையா இருக்குமா? இதை சொல்ற மலக்காணியங்கிற ஆதாரம் தெரியா? உன்னை உன்னிலையை உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. உயர்நிலைண்டா மலக்குகள் என்றா என்ன? அவர்களுக்கிட்ட ஞாபகம்ங்கிறது தான் அவரோட தன்மை, அவர்களுக்கிட்ட மறதி இல்லை. இப்ப அந்த ஞாபகத்துல இந்த நான்ங்கிறது தரிப்பட்டா அவங்க என்ன செய்வாங்க? இப்ப நான் வேற அந்த ஞாபகம் வேற இருக்குமா? இப்ப அந்த மறந்து போயிருந்த அந்த ஊடகம் இப்ப என்னையா மாறிட்டு அது இப்ப உங்களை உயர்நிலைக்கு கொண்டு போகுமா? அப்ப உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ளத்தான் ஊடகமா தந்ததுதான் சைத்தான்.
அப்ப இந்த சைத்தானி என்று வந்த இந்த ஊடகத்தை உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. அப்ப இன்னைக்கு உயர்நிலையின் ஊடகமாக அந்த மலக்காணி ஒன்று விக்ரி செய்கிற இடத்துல மலக்குகள் இறங்குறாங்க என்ற ரகசியம் பெண்ணில் விளங்குதா? அப்ப நீங்க எப்ப ஞாபகத்துல அந்த நானுங்கிற உணர்வை சரிப்படுத்தினீங்களோ இப்ப நீங்க உங்களை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இப்ப என்னை ஞாபகப்படுத்தினா அல்லாஹ் சொல்றான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். இப்ப நீங்க அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த ஞாபகப்படுத்திருக்கிற அந்த ஞாபகம் நீதான் என்று உங்களை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சு. இதுதான் லா என்ற சொல்லால இலாக மறந்த உடனே அல்லாஹ் வெளியாகிற நிலை. அல்லாஹ் வெளியாகிட்டே இருப்பான். இடிப்பு நிலைங்கிறது அதான். இடிக்கும் நானே உணர்ந்து கொண்டால் சிறுக்கு என்கிற நோயாளியும் அவனை அன்று நீ இல்லை. இப்ப யாரு? நீங்க இல்லை. இப்ப நீங்க இல்லைன்ற உடனே நீங்க இப்ப இப்படி இருக்கிற நீங்க இல்லாம ஆயிட்டீங்க கற்பனை பண்ணீங்கன்னா நான் சொன்னது நீங்க விளங்கல. நீங்க இருக்கிறதாக இருந்த இருப்பு நீங்க இருக்கிற இருப்பு இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கிறீங்க நான் இருக்கிறேன் உடம்ப வச்சுக்கிட்டு. அவன் சொல்றான் அவனை அன்று நீ இல்லைங்க. அப்ப இதுக்கு உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த தியானத்தை செய்யணும் முறையா. இதை சொல்றது திக்ருல் ஜல்லி இல்லை, இது திக்ருல் கல்வி. இது ஆரம்ப பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி அந்த தியானத்தை இப்படித்தான் செஞ்சு என்று கொடுக்கிற ஒரு பாடமே அல்லாமல் இது உச்ச நிலை இல்லை. இன்னும் நீங்க உணர்ந்த நிலைக்கு அந்த இருப்பு நிலைக்கு போகல. அதை பத்தி இன்னைக்கு நாம பேசல. இன்னைக்கு என்ன பேசுறோம்? மனதால் செய்கிற திக்ர், மாபெரும் காரியமா மனதால் செய்கிற திக்ர். மனதால் செய்யும் ஞாபகம் திக்ர் மாபெரும் காரியமா. மனதால எப்படி செய்கிற என்ற ஒரு கேள்வி மனம் கேட்குமா இல்லையா? மனம் உனக்கு எப்படி செய்கிறனா என்று கேட்கிற கேள்விக்கு இப்படித்தான் செய்கிற என்று நாம அந்த கொடுக்கிற அறிய வேண்டிய முறை தான் இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது. அப்ப இந்த முறையை அறிய வேண்டிய முறைப்படி அறிஞ்சி அவரு தன்னிலையில அதை அணுக வேண்டிய முறையை சரியா எடுத்துக்கிட்டாருண்டா ஒரு 4-5 வருஷம் ஒரு 40 வருஷம் மிச்சமா இல்லையா? நாங்க ஒஸ்தாது இருக்கிற காலங்களில ஒஸ்தாது கிட்ட போய் பக்கத்துல இருந்துகிட்டு இந்த தியானத்தை எல்லாம் கேட்டிருக்கேன். நாங்க இப்படி செஞ்சா சரியா ஒஸ்தாது, இப்படி செஞ்சா சரியா ஒஸ்தாது. அவங்க அன்னரை இல்லை இப்படித்தான் இன்னைக்கு இப்படி இதை செய்ய என்று அன்னரை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தார். அன்னரை நாங்க தெளிவு கண்டோம். இப்ப இருக்கிற மாணவர்கள் ஒஸ்தாது இப்படி எல்லாம் விளங்கப்படுத்தலையே, இப்படி விளங்கப்படுத்தாத இவர் என்ன விளங்கப்படுத்துறேன் ஏன் கேட்கிறேன். அவங்க ஒஸ்தாது கிட்ட போய் அணுகி அந்த விளக்கங்கள் எடுத்த அனுபவம் இல்லை. அதை எழுத்து மூலத்திலே ஒஸ்தாது தரல. ஏன் தரக்கூடாது இல்லை, பிடிக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அறிய வேண்டிய முறைப்படி அறியாவிடி அணுகுமுறையை பிழையாகும். அதை நாம இன்னும் சிந்தனைக்கு எடுக்கல. ரைம் சாச்சாட வீடியோவை காணல, நேரில் இருந்தா இன்னத்தையும் கேட்பா அப்படி ஒழிச்சுட்டேன். அப்படியெல்லாம் ஒழிச்சிருக்கீல வாங்க. வாங்க, நாம 2 பேரும் தான் உறவாடுறேன். பிரச்சனை இல்லைன்னு அப்படி துணிஞ்சாதான் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 மதுகர் தான். அப்ப இப்ப பிடிபட்டுச்சா சாஹிப்னா? அன்றைக்கே பிடிபட்டுட்டு ரைட், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப டக்குனு பிடிபட்டதை நீங்க எங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தி தந்திருக்கணும். நீங்க ஏன் லேட் ஆகிடுங்க? மத்தவங்களுக்கு தெரியுங்களா? ஆண்டா பாத்தீங்களா, மத்தவங்க வந்துட்டாங்க. நாங்க தியானம் விக்ர் செய்யற டைங்கள்ல எங்களுக்கும் இந்த தடுமாற்றம் எல்லாம் இருந்ததான். நாங்களும் தடுமாறினோம். ஒஸ்தாது கிட்ட போய் தனியே நான் இருந்து இதுகளை கேட்டிருக்கோம். அவங்களுக்கிட்ட போயிட்டு இதைத்தான் கேட்டிருக்கேன். நாங்க இதை ஒருநிலைப்படுவது இல்லையே ஒஸ்தாது, என்ன செய்யணும்? இப்ப ஞாபகப்படுத்தலண்டா இப்ப இன்னைக்கு என்னத்தை நாங்க ஞாபகப்படுத்துறேன், எப்படி ஞாபகப்படுத்துறேன் ரெண்டெல்லாம் போய் நேரத்தோட 3 மணிக்கெல்லாம் போய் இருந்து கேட்டு அன்னரம் எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் செய்தா செல்ல மாட்டாங்க. சரியா செல்ல மாட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டிங் தெரியும் தானே. அன்னரம் இருந்த பக்குவம் எவ்வளவு பிள்ளைகளுக்கு பக்குவம் இல்லை. அன்னரம்
ஒரு சில எண்ணி எடுக்கிற பிள்ளைகள் தான் உஸ்தாது கிட்ட போய் இதை அணுகினது. இப்ப இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்தல, உஸ்தாது அப்படி செல்லலையே, அப்படி எல்லாம் எழுதலையே என்று அதுகள் வாதிடுது. அதுக்கு நாம் ஒன்றும் செய்யலாம். அது உஸ்தாது இருக்கிற காலத்துல இருந்திருந்தா உஸ்தாத போய் கேட்டிருக்கீங்க. இப்ப அதை நாம கேட்ட அணுகின விஷயங்களை தான் இன்றைக்கு என்ன செய்யறோம், நுட்பமாக விளங்கப்படுத்துறோம். ஆனா உஸ்தாது பாடல் மூலமா எல்லாம் சொல்லி தந்துட்டு தான் போயிருக்காங்க. பாடல் மூலமா விளங்கப்படுத்தி தான் இருக்காரு. இந்த நாண உணர்வு எப்படி, இந்த நாண உணர்தலுக்கு எடுக்கிற எப்படி, அறியுற முறை எப்படி, தியானம் செய்யற எப்படி, எல்லாமே இருக்கு. அப்ப இப்ப நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாள் இதை ஏன் எடுக்க வேண்டாம், தியான இருக்கிறங்கிறது நம்முடைய அன்றாட செயல்களோடு போகணும். இப்ப செயலையெல்லாம் அப்படியே வச்சு போட்டு, நம்முடைய வேலையெல்லாம் அப்படியே வச்சு போட்டு ஒரு இடத்த ஒதுங்கி அப்படி இருந்து செஞ்சுக்கிட்டு ஊட்ட இருக்கிற பிள்ளைகள் வைஃபெல்லாம் ஏசுற அளவுக்கு நடந்துக்க கூடாது. அதையும் நினைக்கங்க. அது அன்றாட செயல்களோடு போகணும். என்னவர் இப்படி இருக்காரு அந்த ஹாஷிக்கின் ஆயிடக்கூடாது. நாம அன்றாட செயல்களோடு ஆனந்தமாய் வாழலாம் என்ற என்ன செய்யணும், அது மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருந்தா அது என்னென்ன செயற்பாடுல என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் வெளிப்படுத்தி நம்ம உள்ளத்துல தந்துக்கிட்டே இருக்கும். முதலாவது என்ன செய்யணும், நான் ஒரு ஆம்பளை என்ற எண்ணத்தை விடணும். அப்ப என்ன தடுக்கணும், நான்ங்கிற உணர்வு எடுங்க. நான் ஆம்பளை என்று எடுத்தா அதுக்கும் உடலோட சம்பந்தப்படுகிறது என்று விளங்க இல்லையா? உடலையே எடுக்க, உடலை நான் என்று உணராதே என்றா, இப்ப நான் ஆம்பளை என்று நான் எடுப்பேன், அவ என்ன செய்வா, நான் பொம்பளை என்று அவ எடுப்பா. இப்ப பிரச்சனை தானே விட்டேன். அப்ப நானுங்கிற உணர்வு எடுத்தா அது ஆண் பெண்ணண்டா இருக்கி ஐநைக்கு வந்துட்டா என்ன செய்யும், என்ன பாட்டு வரும், பாட்டை சொல்லுங்களேன். ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்றாச்சு வராதா? அப்படி வந்தா உணர்வு நிலைக்கு வந்தா தான் வரும். இப்ப உணர்வு நிலைக்கு வராட்டி அது வராது. அப்ப நான்ங்கிறத உணர்ந்துகிட்டே இருக்கிறவரு நான் ஆம்புல நான் பொம்புல என்ற நிலையில எல்லாம் இருப்பாளா? அப்ப எல்லாம் மதுகர் ஆயிடும்பா. அப்ப உயர்வு தாழ்வு இருக்காதுவா? எவ்வளவு இன்பமா மாறிடும் அந்த வாழ்க்கை. அப்படித்தான் ஆதமும் ஹவ்வாவும் ஜன்னத்தில இருந்தத அவ உணர்வார். அப்ப மறுக்கா எதையும் அவர் வெறுக்கவும் மாட்டாரு, எதையும் விரும்பவும் மாட்டாரு. ஆனா ஏற்றுக்கொள்வார் எல்லாத்தையும். ஏற்றுக்கொள்ற இறைவனை ஏகனா ஏற்றுக்கொள்ற நிலை, அகிலமே 100 மாறுற நிலை. இப்பயும் அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப தெரிகிற எல்லாம் திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னடா, இந்த நானுங்கிறத உணர்றேன் என்று நான் நினைக்கனில்லை, அது ஏகமா இருக்கென்று தரிப்படுத்துறேன் இல்லை. ஒஸ்தாது இப்ப செஞ்ச செறிவா 1-2 மாணவர் இருந்தாலே போதும் எனக்கு என்று, ஒரு சில மாணவர்கள் இருந்தாலே போதும் என்று செஞ்சது இப்ப உண்மையா விளங்குதா இல்லையா? அப்ப இப்பயும் அடுத்த முயற்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. பாஸ் பண்றதுக்கு வழிய பாருங்க. அவசாயிர காலத்துல நடந்த ஒரு குறிப்பிட்ட செலக்ஷன் முடிஞ்சு இப்ப அடுத்த ஒரு செலக்ஷனோட நடந்துட்டு இருக்கு. சரியா விளங்கிட்டா சரி. என்ன அளவில் அமானிதம், அமானிதத்தை மாநிலத்தை பால்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நாளைக்கு கேட்டா நாளைக்கு யாரு செல்லுவீங்க? இப்ப நான் சென்னது, இப்ப நான் இதை தெளிவா எல்லாரும் செல்லாத வரைக்கும் உறவாட்டை புரிய போகும். சாஹிப் நாட செல்லுவாராம். ஏனண்டா உறவாட்டம் நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டே போறதால
நல்லாரிக்கு பேச்சு தெளிவாரிக்கு அவரு பெரிய விஷயம் பேசுற ரெண்டெல்லாம் செல்லலாம். இதால எந்த பிரயோசனமும் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை, உங்களுக்கும் இல்லை. நாம விளங்கி எடுப்போம். அப்ப இன்னைக்கு இந்த இஷ்கண்ட வெண்டையை கிழிச்சு வீசணும், வீச்சிருக்கணும். அந்த பாட்டுல அடுத்தடுத்த கட்டம் அதான் வருது. இஷ்கன்கிற வெண்திரைய கிழித்தெறியும் தான் வருது. கிழித்தறிந்து உனை காட்ட வருது. உனை காட்டு, கிழித்தெறிந்து உனை காட்டும். வேண்டா உங்களை நீங்க ஐடி காண போறீங்க. நீங்க அதத்தான் ஆரம்பத்திலேயே சொல்றாங்க உஸ்தாது. என்ன யாரென்று உனை காட்டும், ஹக்கென்று நினைவூட்டும். பர்க்கென்ற வாகனத்தில் பரலோகம் சேர்த்து வைக்கும். இஸ்கென்ற வெண்திரையை கிழித்தெறிந்து, அப்படித்தான் வருது அந்த பாட்டு. இப்ப இது என்னத்துக்கு எய்னிக்கு வரணும்டா, அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையை கொஞ்சம் புடிங்க. மர கண்ணை மூடினாலும் நீங்க பிரச்சனை இல்லை, கண்ணை திறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனண்டா நான் அந்த பாட்டுல எல்லாம் போகுது அப்படியே மறக்க பரிவட்டம் பழகிந்து பரிவட்டத்தை போகுது. அது என்ன ஆரம்பம் என்ன அழகாது அந்த பாட்டை இந்த உறவாட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல போடுங்க சஜா. அதுல வார ஒரு வரிய அந்த பாட்டோட ஆரம்பம் தேன் களிமா தீன் களிமான்ற. சரி ஓகே. அமுதூரும் தீன் களிமா, அனைவருக்கும் அருமருந்து, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டை போடுங்க. அப்ப நாம இன்னைக்கு எடுத்தது பிரியசனம் அமைச்சா இல்லையா? அப்ப அதனால திரும்பியும் அந்த பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அதுல அந்த அன்றைக்கு நான் அதை விளக்கணும் மட்டும் ஆரம்பிக்கல, ஆனா தெளிவு நான் 3-4 தரம் கேட்டுட்டேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒருக்கா பயிற்சி எடுத்துட்டு வாங்க. சரி, அப்ப வைப்போம். இதோட நிப்பாட்டு. திருநாமத்துல ஒரு திருநாமத்துல சரி கொண்டு போய் இருப்பாட்ட மாதிரி எப்படி அளவி 99 திருநாமத்துல அந்த 99 திருநாமத்திலேயும் இருப்பாட்டும். ஒவ்வொரு திருநாமம் ஒன்று இருப்பாட்டுமே. முதல் நாம பஷீருன் உள்நோக்கா பாருங்க என்று சொல்லி தன்னை பார்க்கிற திருநாமத்திலே இருப்பாட்டி வைக்கும். அதையும் ஒழுங்கா பார்க்காட்டி இந்த கேட்கிற திருநாமத்தில சமயம்ங்கிற திருநாமத்துக்கு எல்லாம் இப்படி கொண்டு போறேன். அப்படி ஒவ்வொரு திருநாமமும் முழுமை பெற இடத்துக்கு போகணும் அந்த தியானம். அப்ப இப்ப அல்லாஹ்ங்கிறது 99 திருநாமத்தையும் உள்ளடக்கினதாக இருக்கிற நிலைதான் உணர போறீங்க, உணர்த்தி தரப்போகுது. அப்ப பார்ப்பவன், கேட்பவன், பேசுகிறவன் எல்லா திருநாமமும் வெளியா தனக்குரிய திருநாமமாக அல்லாஹ்வுடைய திருநாமம் தன் திருநாமங்களாக அவர் என்ன செய்வார். அப்ப அதெல்லாம் இப்ப அங்கால விளங்கும். சரி, எடுங்களே. அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அளவி நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும்.